இந்தியா கூட இந்த 2020 வேர்ல்டு கப்பில் குரூப் ஸ்டேஜில் நாங்கள் ஆட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான். இதை நினச்சி கண்டிப்பாக பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாமே கடுப்பாயிருப்பாங்க. இந்த பிப்ரவரி மாதம் தான் அந்த 2020 வேர்ல்டு கப்பே ஆரம்பிக்கும் போகுது. இதில் பார்த்தோம்னா பங்களாதேஷ் ஏற்கனவே இந்த 2020 வேர்ல்டு கப்லேருந்து வெளியேறவும் செஞ்சிருச்சு. எதுக்காகனா பங்களாதேஷில் இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்ததுனால ஐபிஎல்ல பங்களாதேஷ் வீரர்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற போராட்டமும் இங்கே நடக்கவும் செஞ்சுது. அதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி என்ன பண்ணுச்சுன்னா முஸ்தபிர் ரஹ்மானை நீக்கவும் செஞ்சிச்சு. இதனால் பங்களாதேஷ் என்ன பண்ணாங்கன்னா அந்த 2020 வேர்ல்டு கப்பில் நாங்கள் பங்கேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சுட்டாங்க. வேணும்னா எங்களோட எல்லா போட்டியுமே இளைஞரை வச்சு நடத்தினா நாங்கள் விளையாட வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சாங்க. ஏன்னா இந்த 2020 வேர்ல்டு கப் இந்தியா மற்றும் இளைஞரை வச்சு தான் நடக்கவும் போகுது. அப்படி இருக்கும்போது ஐசிசி என்ன பண்ணுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் விளையாடவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷை தூக்கிட்டு ஸ்காட்லாந்து அணியை குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இதில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட தலைவராக இருக்கார்ல முசின் நபி, இவர் என்ன பண்ணிட்டார்னா நம்மளும் பாய்காட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ஆனால் இவங்க பங்களாதேஷ் மாதிரி இல்லாமல் ஒரு படி கீழே இறங்கி நாங்கள் இந்தியா மட்டும்தான் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐசிசி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு முடிவுமே எடுக்கவும் முடியல. இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கலைன்னா எந்த மாதிரியான விளைவுகள்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதில் இந்தியாவுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கவும் செய்யும். பாகிஸ்தானுக்கு இந்த 0 ரன் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி நெட் ரன் ரேட்டை குறைக்கவும் செஞ்சுருவாங்க. இதில் இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடக்காதனால போட்டியை ஒளிபரப்பு தொலைக்காட்சி நிர்வாகத்துக்கு 250 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்படவும் செய்யும். அதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தான் இதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சுருக்காங்க. இது எப்படி பாகிஸ்தான் இந்த தொகையை திருப்பி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி ஒவ்வொரு டீமுக்குமே ஒரு தொகையை கொடுக்கவும் செய்யும். அப்படி கொடுக்கும்போது இந்த தொகையை அவங்க எடுக்கவும் செஞ்சுருவாங்க. இதில் ஐசிசி விதிமுறைப்படி போட்டியை ரத்து பண்ணதுனால பாகிஸ்தான் முழு விதிமுறை மீறல் காரணமாக சர்வதேச போட்டியிலிருந்து பாகிஸ்தான் அணிக்கு 2 வருஷம் தடை விதிக்கவும் படும். ஏற்கனவே பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் பெரிய நிதி சிக்கலில் தான் மாட்டியிருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த தடை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவும் செய்யும் அவங்களுக்கு.